Taste the Daily. வேளாண் துறையில் பல்வேறு மானியங்கள் ஆளும் கட்சியினருக்கு மட்டுமே வழங்கப்படுவதாக PR பாண்டியன் குற்றம் சாட்டினார். தமிழக காவிரி விவசாயிகள் சங்க ஆலோசனைக் கூட்டம் கடலூர் மாவட்டம் குமராட்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்க அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் மற்றும் விவசாயிகள் பலர் ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சி சாகுபடி அதிகரிப்புக்கு எந்தவொரு உதவியும் செய்வதில்லை என குற்றம் சாட்டினர். தமிழ்நாட்டில் காப்பீட்டு நிறுவனங்களில் அதிகாரமிக்க அரசியல் கட்சியில் குடும்பங்களை சார்ந்த உறுப்பினர்கள் பங்குதாரர்களாக இருப்பதாகவும், எனவே காப்பீட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவான வகையில் வேளாண் துறை செயல்பட வேண்டும் என்று வாய்மொழி உத்தரவு வந்திருப்பதாகவும், எனவே இழப்புக்கு ஏற்ப அறுவடை ஆய்வறிக்கை மேற்கொள்கிற போது வேளாண் துறையும் சேர்ந்து காப்பீட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவான வகையில் செயல்படுகிற நிலை வந்திருப்பதாக சொல்கிற செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. இது குறித்து தமிழ்நாடு அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். கர்நாடக மாநில அணையிலிருந்து நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் பிலிகுண்டலுவுக்கு நீர்வரத்து 88,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் காவிரி ஆற்றில் 3வது முறையாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக தொடர்மழை பெய்து அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது மழை குறைந்து அருவிக்கு தண்ணீர் சீராக வந்து கொண்டிருப்பதால் 9 நாட்களுக்கு பிறகு குளிக்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது.